டேய், ஜெயில்ல கார்டன்ல இருக்குமா? உள்ள இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் வேலை தரோம்ல, இதெல்லாம் அவங்கள வச்சுதான் பண்ணுவாங்க. இதை தவிர உள்ள கார்பென்ட்ரி, பேக்கரி, அது இதுன்னு வேற சில வேலைகள் எல்லாம் கைதியை வச்சுதான் வேலை வாங்குவாங்க. பொதுவா ஜெயில்ல 4-5 கம்பி போட்ட ரூம்குள்ள தானே கைதிங்களை பார்ப்போம். இவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ஏற்பாடு? ஆமால, ஸ்பெஷல் ஏற்பாடு தான். பொதுவாக இன்னைக்கு கைதிகளை பார்க்குற நாள் கிடையாது. நமக்காக ஜெயிலர்கிட்ட சொல்லி ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணியிருக்கான் முத்துப்பாண்டி. ஆமால, இப்போ வைஜெயந்தியை இங்கே தான் நம்ம மீட் பண்ணவே போகிறோம். முத்துப்பாண்டி சார், ஸ்பெஷல் பர்மிஷன் தான். ஆனாலும் 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள பேச வேண்டியதை பேசிருங்க. எனக்கு இவங்க கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல. இவங்க உங்களை பார்த்து அரட்டை அடிக்க வரல மேடம். ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்காங்க. அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். முத்துப்பாண்டி சார், 10 மினிட்ஸ் தான், பாத்துக்கோங்க. என்ன சண்முகம், ஜெயிச்சிட்டோன்ற திமிர்ல ஆடுறியா? நான் அதிகாரத்துல இருந்தவன், அதிகாரம் எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சவன். நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா நான் வெளியில வந்தே தீருவேன். அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு தீபாவளி. நீங்கள் வெளியில் வந்துட்டு எங்களை பழி வாங்குறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உள்ள இருந்துக்கிட்டே எதுக்கு இந்த காரியத்தை செஞ்சீங்க? உள்ள இருந்துகிட்டு வேலை பார்த்தனா? என்ன சொல்ற? மேடம் போதும் மேடம், எங்க கிட்ட நடிக்க வேண்டாம். எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கனிய நீங்க தான் ஆள் வச்சு கடத்திருக்கீங்க. என்ன, கனிய கடத்திட்டாங்களா? சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்ததெல்லாம் போதும்.